அன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலோட நிர்வாகி தான் திருப்பரங்குன்றம் கோவிலையும் நிர்வாகம் செய்தார்கள். அமைச்சர் சேகர் பாபுவை அல்லேலுயா பாபு என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா காட்டமாக விமர்சித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம் ஒற்றுமையாக வாழ்வதாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். 1915-16 இந்த தர்காவின் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் அவங்க தர்காவை விஸ்தீர்ணப்படுத்துவதற்கு கீழிருந்து கல்ல அந்த மலையோட கல்லே அதை வெட்டி கொண்டு போக முயற்சி மேற்கொள்கிறார்கள். அன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலோட நிர்வாகி தான் திருப்பரங்குன்றம் கோவிலையும் நிர்வாகம் செய்தார்கள். அவர்கள் இதற்கு ஆட்சேபம் தெரிவிக்கிறார்கள். அதனால 1915 அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் கலெக்டர் அவர் நெகோசியேட் பண்ணி பார்க்கிறார். நான் இதுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறார், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு நான் நெகோசியேட்டட் செட்டில்மெண்ட்டுக்கு முயற்சி பண்றேன். ஹி வாஸ் அலவுட், ஆனா தே ஃபெயில்டு. அதனால என்ன ஆகுது, அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வருது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வெர்டிக்ட் தி ஹோல் மவுண்டன் பிலாங்ஸ் டு முருகன். முருகப்பெருமானுக்கு இந்த மலை சொந்தம். ஆனா அங்க இருக்கிற தர்காவர் அந்த ஜட்ஜ்மெண்ட்லே என்ன சொல்லுது, அத இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் குவா அன்னைக்கு இருந்தபடியே அதை பராமரிக்க வேண்டும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் வருது. அதுக்கு எதிராக ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. அப்ப ஹைகோர்ட்ல என்ன தீர்ப்பு வருது, ரெண்டு பார்ட்டியும் திருப்பி மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு நம்ம வடிவேலு கேட்கிற கதை தான். ரெண்டு பார்ட்டியும் திருப்பியும் பேசி ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுக்கு வாங்கன்னு ஹைகோர்ட் சொல்லுது. ஆனால் இது பிரிவி கவுன்சிலுக்கு போகுது. 1931 லண்டன் பிரிவி கவுன்சிலோட ஜட்ஜ்மெண்ட் வி கன்கர் வித் தி ஹை கோர்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஆகவே ஜில்லா நீதிமன்றம் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட பிரிவி கவுன்சில் ஹேஸ் அப்ரூவ்டு. அப்ப என்ன அர்த்தம், இவர்கள் அந்த தர்காவை அன்னைக்கு இருந்த நிலையிலேயே பராமரிக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் எவ்வளவு எக்ஸ்பான்ஷன் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு. அது நடக்கும் பொழுதுதான் பிரச்சனையே வருது. ஏன்னா நீங்க கீழே அந்த மலையவே வெட்டி அந்த கல்லை மேல கொண்டு போக முயற்சி மேற்கொண்டார்கள். அத கோவில் நிர்வாகம் அப்போஸ் பண்ணிதுன்னு. சரி, இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, இன்னும் மாமா மச்சானா இருக்குமா? இப்பதான் சொன்னேனா வர்ற 14ஆம் தேதி நடக்க போகுது. கோயம்புத்தூர்ல முஸ்லிம் மதவெறி அமைப்பு 13 இடத்துல சீரியல் பிளாஸ்ட் மூலமா 59 பேரை முஸ்லிம் மதவெறி கூட்டம் கொலை செய்தது. 250 பேர் அங்கஹீனப்பட்டார்கள். மாமா மச்சான வாழறத இந்த சம்பவம் நடந்தது எப்ப தெரியுமா? நான் சேகர் பாபு போன்ற அல்லேலுயா பாபுவுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். திரு கருணாநிதி சிஎம்மா இருக்கிறத தான் அந்த சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் நடந்த உடனே அந்த சம்பவத்துக்கு வருத்தமாவது தெரிவித்தாரா அன்றைய முதலமைச்சர்? இல்ல, RSS ஆக்டோபஸ் சொன்னார்ல, இங்க கோயம்புத்தூருக்கு வந்து சொன்னார். ஏன்னா அன்னைக்கு இருந்தவனா த்ரூ அவுட் அங்க இருந்தேன் மறுவாக்குப்பதிவு நடக்கிற வரைக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.